ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் நான்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக பன்னீர் கிரேவி தருவாங்க. அது போலவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை எல்லாமே ஒன்று சேர்த்துருக்குங்க. ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் மசாலாவோட நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது போல் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அடுப்பை ஓரளவு குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹேட்சன் பன்னீர் தாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டும் அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு வெங்காயத்தை இது போல் கொஞ்சம் பெரிய பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பன்னீரோடு நம்ம கேப்சிகம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போது கேப்சிகம் 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். அந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம இது போல் அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நம்மளுடைய கிரேவி. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். லைட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம மசாலா சேர்க்க போகிறோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போது வெங்காயம் கேப்சிகத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா ரெட் சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. நம்மளுக்கு நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்தளவு தண்ணி போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துருக்கேன். நம்ம பன்னீர்லாம் சேர்த்தோன்னா உப்பு சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ நம்ம கிரேவியை கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொதிச்சுட்டு நல்லா கெட்டியாகுங்க. அதோட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வருங்க மேலே. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. ஓரளவு இது போல் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் பன்னீர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பன்னீரை பார்த்திங்கன்னா உதிர்த்து விட்டுருக்கேங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிரேவியோடு கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், கிரேவியாக இருந்தால் தான். இப்போது பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். அப்போ தான் நம்ம இந்த சேர்த்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா இறங்கும். பாருங்கள், நல்லா பன்னீர் வந்து மசாலாவில் சூப்பராக வெந்துட்டுருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கைப்பிடியில் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க.